மார்னிங் ஸ்டூடெண்ட். அக்கௌண்ட்ஸ் மிஸ் பேசுகிறப்ப இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்? இல்லஸ்ட்ரேஷன் 11 வந்து பார்க்க போகிறோம். த ஃபாலோயிங் எரர் வேர் லொக்கேட்டட் ஆஃப்டர் த ப்ரிப்பரேஷன் ஆஃப் த ட்ரையல் பேலன்ஸ். சரியா? அஸ்யூம் தட் தர் எக்ஸிட் எ சஸ்பெண்ட் அக்கௌண்ட் பாஸ் ஜேர்னல் என்ட்ரிஸ் டு ரெக்டிஃபை தெம் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. சரியா? என்ன கொடுத்துட்டாங்க? ரெக்டிஃபை தெம்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒன்று, த டோட்டல் ஆஃப் பர்ச்சேஸ் புக் வாஸ் என்னது அண்டர் காஸ்ட் பை 100. கொள்முதல் ஏட்டில் மொத்தம் 100 குறைவாக அது கூட்டப்பட்டுள்ளது. 100 என்ன பண்ணியிருக்காங்க? குறைவாக வந்து கூட்டியிருக்காங்க. அதே மாதிரி செகண்ட் ஒன்று, த டோட்டல் ஆஃப் த டிஸ்கவுண்ட் காலம் ஆன் த டெபிட் சைட் ஆஃப் கேஷ் புக்கு எவ்வளோ 575 வேர் என்னது நாட் போஸ்டட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரியா? அதேமாதிரி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா என்னென்னு சொல்லிட்டு, த டோட்டல் ஆஃப் 1 பேஜ் ஆஃப் த சேல்ஸ் புக்கு ஃபார் 5975 வேர் கேரிடு ஃபார்வர்ட் டு த நெக்ஸ்ட் பேஜ் எவ்வளோன்னு கொடுத்துட்டாங்க? 5795 வந்து கொடுத்துட்டாங்க. சரியாப்பா? அதேமாதிரி சேலரிஸ் எவ்வளோ 1800 வேர் போஸ்டட் ஆஸ் என்னது 18,000. அதேமாதிரி நெக்ஸ்ட்டு பர்ச்சேஸ் ஆஃப் குட்ஸ் ஆன் கிரெடிட் ஃப்ரம் முகிலன் ஃபார் எவ்வளோ 150 ஹேவ் பின் போஸ்டட் டு ஹீஸ் என்னது அக்கௌண்ட்டுன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. எவ்வளோ? ஆஸ் 1500. இப்போ இதுக்கு வந்து என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஜேர்னல் என்ட்ரி வந்து போடணும். என்ன பண்ணணும்? ஜேர்னல் என்ட்ரி வந்து போடணும். சரியா? பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டேட்டா டு சஸ்பென்ஷன் அக்கௌண்ட்டு. சரியா? அண்டர் காஸ்டிங் ஆஃப் என்னது பர்ச்சேஸ் புக்கு ரெக்டிஃபைடு எவ்வளோ 100 rupees. அதேமாதிரி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, டிஸ்கவுண்ட் அலோடு அக்கௌண்ட் டேட்டா டு என்ன சஸ்பென்ஷன் அக்கௌண்ட்டு. ஒமிஷன் டு போஸ்ட் டு த டோட்டல் ஆஃப் டிஸ்கவுண்ட் அலோடு நவ் ரெக்டிஃபை அப்படின்னு கொடுத்துட்டாங்க. 575. சரி, 575. சரியா? 575 பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டேட்டா டு சஸ்பென்ஷன் அக்கௌண்ட்டு. சரியா? 100 rupees. சரியா? அதேமாரி பார்த்தீங்கன்னாக்கா என்னென்னு கொடுத்துட்டாங்க? இதில் டிஸ்கவுண்ட் அலோடு அக்கௌண்ட் டேட்டா டு சஸ்பென்ஷன் அக்கௌண்ட்டு எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா 575. அதேமாரி தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, சஸ்பென்ஷன் அக்கௌண்ட் டேட்டா டு என்ன அக்கௌண்ட்டு? சேல்ஸ் அக்கௌண்ட்டு. சஸ்பென்ஷன் அக்கௌண்ட் டேட்டா டு சேல்ஸ் அக்கௌண்ட்டு. சரி, எவ்வளோ 180. அப்போ ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் எவ்வளோ? 180. சரியா? அதேமாதிரி என்ன கொடுத்துருக்காங்க கீழே நரேஷன்னு? லெஸர் அமௌண்ட் கேரிட் ஃபார்வேர்டு இந்த சேல்ஸ் புக்கு ரெக்டிஃபிகேஷன் சொல்லி கொடுத்துட்டாங்க. சரியா? ரெக்டிஃபைடுன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா, சஸ்பென்ஷன் அக்கௌண்ட் டேட்டா டு சேலரி அக்கௌண்ட் 18,800 என்னென்னு எழுதிட்டாங்க? 18,000 எழுதிட்டாங்க. இப்போ என்ன? 16,200. ஓகேவா? அதே நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா முகிலன். சரியா? முகிலன் அக்கௌண்ட் டேட்டா டு சஸ்பென்ஷன் அக்கௌண்ட்டு. அப்போ என்ன பண்ணிட்டாங்க? எக்ஸஸ் அமௌண்ட் போஸ்டட் டு முகிலன் அக்கௌண்ட் ரெக்டிஃபைடு. எக்ஸஸ் அமௌண்ட் வந்து என்ன பண்ணிட்டாங்க? ரெக்கார்டு வந்து பண்ணிட்டாங்க. எவ்வளோ? 1500 மைனஸ் என்னது 150, 1350. சரியா? ரெக்டிஃபிகேஷன் ஆஃப் 2 சைடட் எரர் ஆஃப்டர் ப்ரிப்பேரிங் த ட்ரையல் பேலன்ஸ். சரியா? அட் திஸ் ஸ்டேஜ் எவரி 2 சைடட் எரர் இஸ் ரெக்டிஃபைடு பை பாசிங் a rectified journal entry by debiting one of the account affected and crediting the other account, as this error to do not cause difference in the trial balance. The suspension account is not used in the rectifying. சரியா? rectifying journal entry. Therefore the rectified entries passed for rectifying two-side error. சரியா? two-side error before preparation of trial balance and after preparation of the trial balance are the same அப்படிங்கிறாங்க. சரியா? இருப்பாய்வு தயாரிக்கப்பட்ட பின் இருபக்க பிழைகளை திருத்தம் செய்தல். இந்த நிலையில் ஒவ்வொரு இருபக்க பிழையும் திருத்த பதிவு மூலம் ஒரு கணக்கை பற்று வைத்து மற்றொன்றை வரவு வைத்து திருத்தம் செய்யப்படுகிறது. சரியா? ஒவ்வொரு இருபக்கமும் என்ன பண்ணுறாங்க? திருத்தம் வந்து திருத்த பதிவு வந்து பண்ணியிருந்தாக்கா அதை வந்து என்ன பண்ணுறாங்க? 2 பக்கமும் அதை வந்து பற்று வரவு வைத்து அதை வந்து சரி பண்ணிட்டாங்கங்கிறாங்க. இப்பிழைகள் இருப்பாய்வின் சமப்படுத்தலை பாதிக்காததால் குறிப்பிட்ட பதிவுகள் அனாமத்து கணக்கு பயன்படுத்தப்படுவதில்லை. சரி, அது வந்து சஸ்பென்ஷன் அக்கௌண்ட் என்ன பண்ணுது? நேரத்தை பார்த்தோம். சரியா? சஸ்பென்ஷன் அக்கௌண்ட் என்ன பண்ண மாட்டாங்க? இதில் வந்து கொண்டு வர மாட்டாங்கன்னாங்க. அதே மாதிரி ஆகவே இருபக்க பிழைகள் திருத்தம் செய்வதற்குரிய குறிப்பிட்ட பதிவுகள் இருப்பாய்வு தயாரிக்கும் முன் திருத்தம் செய்யும்போது இருப்பாய்வு தயாரித்த பின் திருத்தம் செய்யும்போது ஒன்றாகவே இருக்கும் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா இல்லஸ்ட்ரேஷன் 12 பாருங்கள். இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, இல்லஸ்ட்ரேஷன் 12 த ஃபாலோயிங் எரர் வேர்
located after the preparation of the trial balance rectified them சொல்லி கொடுத்துட்டாங்க. இதில் வந்துட்டு இந்த சம் 13 சம் பாருங்கப்பா. 13 14 சம் சரியா? 13 14 அது ஆல்ரெடி பார்த்தாச்சு. 14 இப்போ 14 சம்மில் ஒன் சைடு ஆஃப் என்னது இதில் வந்து ஒன் சைடு ஆஃப் எரர் அண்டு டூ சைடு ஆஃப் எரர்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பாஸ் ஜர்னல் என்ட்ரிஸ் டு ரெக்டிஃபை த ஃபாலோயிங் எரர் லொக்கேட்டட் ஆஃப்டர் த ப்ரிப்பரேஷன் ஆஃப் த ட்ரையல் பேலன்ஸ் சரியா? ட்ரையல் பேலன்ஸ் அஸ்யூம் தட் தர் எக்ஸிட் ஏ சஸ்பென்ஷன் அக்கௌண்ட் த டோட்டல் ஆஃப் சேல்ஸ் புக் வாஸ் அண்டர் காஸ்ட் பை 2000 த பர்ச்சேஸ் ஆஃப் மிஷினரி ஃபார் 3000 வாஸ் entered in the purchase book சரியா? அதே மாதிரி a credit sales of goods for 45 rupees 45 to Madhi was posted in his என்னது account as 54ன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி the purchase return book was என்னது overcast by எவ்வளவு 200. The total of sales book 1122 were wrongly posted in the ledger as என்னன்னு கொடுத்துட்டாங்க 1222 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. சரியாப்பா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் என்னன்னு சொல்லிட்டு இதில் சஸ்பென்ஷன் அக்கௌண்ட் சரியா? சஸ்பென்ஷன் அக்கௌண்ட் டேட்டா டு என்ன அக்கௌண்ட் டு சேல்ஸ் அக்கௌண்ட் அண்டர் காஸ்டிங் இந்த சேல்ஸ் புக் ரெக்டிஃபைடு சரியா? என்ன விற்பனை ஏட்டின் மொத்தம் குறைவாக சரியா? சேல்ஸ் புக்கோட சேல்ஸ் புக்கில் என்ன அண்டர் காஸ்ட் வந்து பண்ணிட்டு குறைவாக வந்து ரெக்கார்டு பண்ணிட்டாங்க. அப்போ சஸ்பென்ஷன் அக்கௌண்ட் டேட்டா டு சேல்ஸ் அக்கௌண்ட்டு. அதேமாதிரி பர்ச்சேஸ் மிஷினரி ராங்லி டெவென்டட் இந்த பர்ச்சேஸ் புக் ரெக்டிஃபை மிஷினரி அக்கௌண்ட் டேட்டா டு என்ன அக்கௌண்ட் பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டு எக்ஸஸ் அமௌண்ட்டு போஸ்டட் டு த டெபிட் ஆஃப் மதி ரெக்டிஃபைடுன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ என்ன வரும் நம்மளுக்கு சஸ்பென்ஷன் அக்கௌண்ட் எக்ஸஸ் அமௌண்ட் வந்து போஸ்ட் வந்து பண்ணியிருக்காங்க. இப்போ என்ன வரும்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு சஸ்பென்ஷன் அக்கௌண்ட் டேட்டா டு என்ன அக்கௌண்ட்டு மதி அக்கௌண்ட்டு சரியா? என்ன அக்கௌண்ட் சஸ்பென்ஷன் அக்கௌண்ட்டு டு மதி அக்கௌண்ட்டு எக்ஸஸ் அமௌண்ட் போஸ்டட் டு த டெபிட் ஆஃப் மதி ரெக்டிஃபைடு பர்ச்சேஸ் ரிட்டர்ன் அக்கௌண்ட் டேட்டா டு சஸ்பென்ஷன் அக்கௌண்ட்டு சரியா? அது என்ன என்ட்ரி த பர்ச்சேஸ் ரிட்டர்ன் புக் வாஸ் ஓவர் காஸ்ட் பர்ச்சேஸ் ரிட்டர்ன் புக்கை வந்து என்ன பண்ணியிருக்காங்க ஓவர் காஸ்ட் அதிகமாக என்ன பண்ணிட்டாங்க என்ட்ரி வந்து பண்ணிட்டாங்க. பர்ச்சேஸ் ரிட்டர்ன் அக்கௌண்ட் டேட்டா டு என்ன அக்கௌண்ட்டு சஸ்பென்ஷன் அக்கௌண்ட்டு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா அமௌண்ட் எவ்வளோன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இதில் வந்துட்டு எவ்வளோ கொடுத்துருக்காங்க பர்ச்சேஸ் 200 எவ்வளோ வந்து கொடுத்துருக்காங்க 200 வந்து கொடுத்துருக்காங்க. இந்த டோட்டல் ஆஃப் சேல்ஸ் புக்கு எவ்வளோ 1222 அதை வந்து ராங்லி டெபாசிட் என்னது 1222ன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ என்ன என்ட்ரின்னு பார்த்தீங்கன்னாக்கா சேல்ஸ் அக்கௌண்ட் டேட்டா டு என்ன அக்கௌண்ட்டு சஸ்பென்ஷன் அக்கௌண்ட்டு சேல்ஸ் அக்கௌண்ட் டேட்டா டு என்ன அக்கௌண்ட்டு சஸ்பென்ஷன் அக்கௌண்ட்டுன்னு சொல்லி வரும் சரியா? எக்ஸஸ் அமௌண்ட்டு கேரிடு ஃபார்வேர்ட் இந்த சேல்ஸ் புக் ரெக்டிஃபைடு ஓகேவா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு இல்லஸ்ட்ரேஷன் 15 பாருங்கள். ஒன் சைடு எரர் அண்டு டூ சைடு எரர்னு சொல்லி கொடுத்துட்டாங்க சரியாப்பா? டூ சைடு எரர் with preparation of suspension account. A bookkeeper find that the debit column of the trial balance is sort by 308 and the difference is put to suspension account. Subsequently the following error were located சரியா? an entry for sale of goods and credit for 102 சரியா? 102 to Meghala was posted to here account has என்னது 120 சரியா? 120 அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா நெக்ஸ்ட் என்னன்னு சொல்லிட்டு 100 being the monthly total of discount allowed to customers was credit to என்னங்கிறாங்க டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு அக்கௌண்ட் இந்த லெஜர் அப்படிங்கிறாங்க. அதேமாதிரி 275 பெய்டு பை மன்னன் வாஸ் கிரெடிட்டட் டு என்னது கண்ணன் அக்கௌண்ட்டு சரியா? மன்னன் அக்கௌண்ட் என்ன பண்ணிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா வரவு வந்து வச்சுருக்குறாங்க கிரெடிட் பண்ணிட்டாங்க. அதேமாதிரி 26 அப்பியரிங் இந்த கேஸ் புக் ஆஸ் பெய்டு ஃபார் என்னது ஃபார் த பர்ச்சேஸ் ஆஃப் என்னது ஸ்டேஷ்னரி ஃபார் ஆஃபீஸ் யூஸ் அப்படிங்கிறாங்க சரியா? ஹஸ் பீன் போஸ்டட் டு என்னது லெஜர். அதே மாதிரி த பர்ச்சேஸ் புக் வாஸ் அண்டர் காஸ்ட் பை 100 ரெக்டிஃபை த எரர் அண்டு ப்ரிப்பேர் சஸ்பென்ஷன் அக்கௌண்ட்டுன்ட்டாங்க. இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஒன்று சஸ்பென்ஷன் அக்கௌண்ட் டேட்டா டு மேகலா அக்கௌண்ட்டு எவ்வளோப்பா கொடுத்துருக்காங்க 18 என்ன பண்ணிட்டாங்க 102 120ன்னு சொல்லி என்ன பண்ணிட்டாங்க ரெக்கார்ட் பண்ணிட்டாங்க. அப்போ டிஃப்ரெண்ட் அமௌண்ட் என்னது பண்ண நம்மளுக்கு 18 ருபீஸு சரியா? அதேமாதிரி டிஸ்கவுண்ட் அலோடு அக்கௌண்ட் டேட்டா டு
டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு அக்கௌண்ட் டேட்டார் டு சஸ்பென்ஷன் அக்கௌண்ட்டு. அனாமத்து கணக்கு அளித்த தள்ளுபடி கணக்கு பட்டு பெற்ற தள்ளுபடி கணக்கு பட்டு அனாமத்து கணக்கு என்னது வரவு. இதில் 100 சொல்லி என்ன பண்ணிக்கணும், நம்ம வந்து போட்டுக்கணும். சரியா? அதே மாதிரி டிஸ்கவுண்ட் அலோடு ராங்லி போஸ்டடு டு டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு அக்கௌண்ட் ரெக்டிஃபைடு. சரியா? கண்ணன் அக்கௌண்ட் டேட்டார் டு என்னது மன்னன் அக்கௌண்ட்டு. மன்னன் கண்ணனுக்கு பதிலாக கண்ணன் கணக்கில் தவறுதலாக வைக்கப்பட்ட சரக்கு திருத்தம் சேமிக்கப்பட்டது. ராங்லி கிரெடிட் டு கண்ணன் அக்கௌண்ட்டு இன்ஸ்டீட் ஆஃப் மன்னன் என்னது அக்கௌண்ட் ரெக்டிஃபை அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அதேமாதிரி நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, ஸ்டேஷ்னரி அக்கௌண்ட் டேட்டார் டு சஸ்பென்ஷன் அக்கௌண்ட் பர்ச்சேஸ் ஆஃப் ஸ்டேஷ்னரி நாட் போஸ்டட் டு ஸ்டேஷ்னரி அக்கௌண்ட் ரெக்டிஃபைன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. சரியா? 26. சரியா? அதேமாதிரி பார்த்தீங்கன்னாக்கா என்னது பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டேட்டார் டு சஸ்பென்ஷன் அக்கௌண்ட்டு அண்டர் காஸ்டிங் இந்த பர்ச்சேஸ் புக் ரெக்டிஃபைன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. எவ்வளோ 100 வந்து கொடுத்துட்டாங்க. சரியா? கொள்முதலேற்று குறைவாக கூட்டப்பட்டது திருத்தம் செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அதேமாதிரி சஸ்பெண்ட் அக்கௌண்ட் என்ன பண்ணிட்டாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா ஓப்பன் வந்து பண்ணிட்டாங்க. சஸ்பென்ஷன் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டாங்க. என்ன வந்து கொடுத்துருக்காங்க, சஸ்பென்ஷன் அக்கௌண்ட்டில் டெபிட் சைடு 2 பேலன்ஸ் என்னது பிடி. சரியா? 2 மேகலா அக்கௌண்ட் எவ்வளோ 308.18 ருபீஸு. அது பை டிஸ்கவுண்ட் அலோடு எவ்வளோ 100, பை டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு 100, பை ஸ்டேஷ்னரி 26, பர்ச்சேஸ் எவ்வளோ 100, டோட்டல் நம்மளுக்கு எவ்வளோ 326. அதேமாதிரி பார்த்தீங்கன்னாக்கா லொக்கேஷன் அண்ட் ரெக்டிஃபிகேஷன் ஆஃப் எரர் ஆஃப்டர் ப்ரிப்பேரிங் த ஃபைனல் அக்கௌண்ட்டு. சரியா? என்ன சொன்ன, சம்டைம்ஸ் தாட் தேர் இஸ் டிஸ்அக்ரிமெண்ட் ஆஃப் ட்ரையல் பேலன்ஸ் டியூ டு லேக் ஆஃப் டைம் அண்ட் அர்ஜரி in the completion of financial final account. The accountant may not locate and rectify the error under such circumstances. The difference in the trial balance is placed to the suspension account which may show either debit balance or credit balance. If it is show a debit balance, it is show on the asset side. If it is show a credit balance, it is show on the liability side. The error will be located and rectified by the accountant during the next accountant period. If the error to be rectified is in a nominal account, it affected the profit or loss of the business. Hence, instead of debit or credit them for rectification, profit and loss adjustment account is debited and credited. If the error to be rectified is in a real account or personal account, the respective real account or personal account, it is debited or credited for rectification. After all the error or rectification, that the net effect on profit is calculated by preparing profit and loss adjustment account அப்படிங்கிறாங்க. சரியா? adjustment account and the balance is transferred to capital account அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரியாப்பா? என்னன்னு சொல்லி பார்க்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா இதில் வந்துட்டு இறுதி கணக்குகள் தயாரித்த பின் பிழைகளை கண்டறிந்து திருத்தம் செய்தல். சரியா? சில சமய இருப்பாய்வு சமன்படாத போது நேரமின்மை மற்றும் அவசரமான இறுதி கணக்குகளை முடிக்க வேண்டியதன் காரணமாக கணக்காளர் பிழையை திருத்தம் செய்யாமல் விடலாம். சரியா? அப்போ என்ன பண்ணாங்க, ட்ரையல் பேலன்ஸ் சமன்படாத போது ட்ரையல் பேலன்ஸை ஈக்குவல் வந்து ஆகலைனாக்கா ஒரு சில நேரம் அவசரத்தில் என்ன பண்ணிடலான்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா அக்கௌண்டன்ட் வந்து என்ன பண்ணிடலாம், எரரை வந்து விட்டுடலாம் அப்படிங்கிறாங்க. அவ்வாறான சூழ்நிலையில் இருப்பாய்வின் வேறுபாட்டு தொகை அனாமத்து கணக்கின் பற்று இருப்பு அல்லது வரவு இருப்பு காட்டும். அப்போ என்ன கணக்குன்னு என்ன பண்ண சஸ்பெண்ட் ஆகணும், டெபிட் பேலன்ஸு கிரெடிட் பேலன்ஸ் வந்து காட்டுங்கிறாங்க. பற்று இருப்பு காட்டினால் அது இருப்பு நிலை குறிப்பு சொத்துக்கள் பக்கம் காட்டப்படும். அதே மாதிரி என்ன பண்ணுறீங்கன்னா பற்று இருப்பு டெபிட் பேலன்ஸ் வந்து காட்டினாக்கா பேலன்ஸ் ஷீட்டில் என்ன பண்ணுவாங்க, அதை அசட் சைடு வந்து காட்டுவாங்க. இப்போ டெபிட்னா அசட், அதே கிரெடிட்னா என்னது லைபிலிட்டி. சரியா?
பற்று இருப்பு காட்டினா அதை வந்து என்ன பண்ணிக்குவாங்க, சொத்துக்கள் பக்கம். வரவிருப்பாக இருந்தால் அது பொறுப்புகள் பக்கம் காட்டப்படும். அதன் பின் அந்த கணக்காண்டில் கணக்காளரால் பிழைகள் கண்டறியப்பட்டு திருத்தம் செய்யப்படும். அந்த வருஷத்தில் என்ன அக்கௌண்டன்ட் வந்து யாருன்னு சொல்லி பார்த்து கால்குலேட் வந்து பண்ணிக்குவாங்க அப்படிங்கிறாங்க. சரியா? அவ்வாறு திருத்தப்படும் பிழைகள் பேரளவு கணக்கில் இருக்குமாயின் அவை நிறுவனத்தின் லாபம் அல்லது நட்டத்தை பாதிப்பதாக அமையும். சரியா? அதேமாதிரி நாமினல் அக்கௌண்ட்டு என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, ப்ராஃபிட் என்ன லாஸ் என்னங்கிறது என்ன பண்ணுறாங்க, அதை வந்து ரெக்கார்டு வந்து பாதிப்பதாக அதை வந்து ரெக்கார்ட் பண்ணதை அஃபெக்ட் பண்ணுற மாதிரி வந்து இருக்கும். இன்னும் பிழை திருத்தத்துக்கான கணக்குகளை பற்றோ அல்லது வரவோ வைப்பதற்காக மாற்றாக லாப நட்ட சரிக்கட்டு கணக்கு பற்றோ அல்லது வரவோ வைக்கப்படும். ஒருவேளை திருத்தப்பட வேண்டிய பிழை ஒரு சொத்து கணக்கிலோ அல்லது ஆள்சார் கணக்கோ இருப்பின் திருத்தத்திற்கான சம்பந்தப்பட்ட சொத்திற்கேற்ப அல்லது ஆள்சார் கணக்கோ பற்று அல்லது வரவு வைக்கப்படும். எல்லா பிழைகளும் திருத்தம் செய்யப்பட்ட பின் லாப நட்ட கணக்கு சரிக்கட்டு கணக்கு தயாரித்து லாப நட்டத்தின் மீது நிகர விலையை கணக்கிட்டு அதன் மூலம் கணக்கிற்கு மாற்றப்படும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதேமாதிரி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, எரர் இன் கம்ப்யூட்டரைஸ்டு அக்கௌண்டிங். இந்த ரீசன்ட் இயர் பிகாஸ் ஆஃப் த டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட் many firms have computerized their accounting. It is done to save time and to have accuracy. Though certain error of commission such a costing error in carrying forward etc. and error of partial omission can be avoided. The following error. சமீபத்திய ஆண்டுகளில் தொழில்நுட்ப முன்னேற்றத்தால் பல நிறுவனங்கள் அவற்றின் கணக்கியலை கணினி மயமாக்கியுள்ளன. சரியா? என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தொழில்நுட்ப டெக்னாலஜி லெவலில் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, அவங்க டெவலப்மெண்ட் வந்து கொண்டு வராங்க. அதை வந்து என்ன பண்ணிட்டாங்க, கம்ப்யூட்டரைஸ் வந்து பண்ணிட்டாங்க. நேரத்தை சேமிக்கும், டைம் வந்து சேவ் பண்ணுறதுக்கும் அக்யூரேட்டாக வந்து அதை வந்து கொடுக்குறதுக்கும் இவ்வாறு செய்கிறாங்க. இது வந்து செய்கிறாங்க. கணினி மயமாக்கப்பட்டதில் கூட்டல் பிழை, அது வந்து எரர் வந்து வராது. சரியா? கூட்டல் பிழைகள், எடுத்து எழுதுவதில் பிழைகள் மற்றும் பகுதி விடை போன்ற சில பிழைகள் தவிர்க்கப்படும் போதிலும் கீழ்காணும் பிழைகள் தவிர்க்க முடியாதவை. இதில் வந்து இந்த கூட்டல் பெருக்கல் இதெல்லாம் வந்து எடுத்து நம்ம தப்பு வந்து நடக்கான அப்படி இருந்தாலும் சில இதில் என்ன இருக்கும், இந்த எரக்ஷன் வந்து வரும் அப்படிங்கிறாங்க. என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, அதில் எரர் ஆஃப் கம்ப்ளீட் ஒமிஷன் முழு விடுபிழை, எரர் ஆஃப் பிரின்சிபல் விதிப்பிழை, அதேமாதிரி எரர் ஆஃப் மேக்கிங் ராங் என்ட்ரி இந்த புக் ஆஃப் ஒரிஜினல் என்ட்ரி. சரியா? குறிப்பேட்டில் தவறான பதிவு செய்யும் பிழைகள். அதே மாதிரி எரர் ஆஃப் என்டரிங் ராங் அமௌண்ட் இந்த புக் ஆஃப் ஒரிஜினல் என்ட்ரி அப்படிங்கிறாங்க. குறிப்பேட்டில் தவறான தொகை பதிவு செய்யும் பிழைகள். அதேமாதிரி எரர் ஆஃப் என்டரிங் ராங் அக்கௌண்ட் இந்த புக் ஆஃப் ஒரிஜினல் என்ட்ரி. குறிப்பிட்ட தவறான கணக்குகளை பதிவு செய்தல். அதே மாதிரி என்ன பார்த்தீங்கன்னாக்கா, எரர் ஆஃப் டூப்ளிகேஷன் இருமுறை பதிவு செய்தல் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரியாப்பா? அடுத்த மணிக்கு என்ன பண்ணுங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, படித்து வந்து பாருங்கள். டவுட் இருந்தால் ஃபோன் பண்ணி கேளுங்க. தேங்க்யூப்பா.